ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கர் தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும், தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தயாளன், அசோகன், பிரபு, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மணவாளன், இளையராஜா, அகில இந்திய மீனவர் சங்க செயலாளர் காங்கேயன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி செயலாளர் ராஜாராம், காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமார், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் கண்ணன், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், கோவிந்தன், புஷ்பராஜ், சங்கர் பாபு, ஆறுமுகம் மற்றும் அகில இந்திய விவசாய அணி ஒருங்கிணைப்பாளர் சூசைராஜ், வழக்கறிஞர் குமார், முன்னாள் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம், சிறுபான்மை பிரிவு பொதுச் செயலாளர் சார்லஸ், முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் செல்வநாதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆறுமுகம், கோபு என்கின்ற நரசிம்மலு, பாபு, செயற்குழு உறுப்பினர் உதயகுமார், SC/ST பிரிவு தலைவர் சாம்பசிவம், முன்னாள் மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி சாந்தி, வசந்தி, ராணி, உப்பளம் யோகராஜ், ரவி, புண்ணியமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் முத்துமாரியம்மன் கோவில் அண்ணா சாலை சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள், சர்க்கரை வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறைகளை ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறைகளை ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணி துறை செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் அனிதா, பள்ளி முதல்வர் சாய் வக்ரீஸ் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி காரைக்கால் பாரதி வீதியில் பாஜக அலுவலகம் அமைய உள்ள இடத்தின் முன்பு சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு பாஜக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு ஒடையில் ரூபாய் 1,47,66,000 மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை, வழுதாவூர் சாலை சந்திப்பு, 4 வழி சாலை சந்திப்பில் இருந்து திருவண்ணாமலை பிரதான சாலை, வழுதாவூர் சாலை சந்திப்பு, 4 வழி சாலை சந்திப்பில் இருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் ரூபாய் 1,47,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசனம் பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பாவாடை, JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இந்திரா நகர் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் இந்திரா நகர் தொகுதி திமுக கழக அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியானது இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் அவைத் தலைவர் கோதண்டராமன் முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி தனது மனைவி கவிதாவுடன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் முழு உடல் உறுப்பு தானம் செய்ததற்கு இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நிர்வாகிகள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரக்ஷகனை சந்தித்து இந்திரா நகர் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்து நாட்டிலேயே முதன்மையாக மாற்றுவோம் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரக்ஷகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் ஐயப்பன் கோவில் எதிரில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமை வகித்தார். கதிர்காமம் தொகுதி திமுக செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரக்ஷகன் கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனை அடுத்து நாட்டுப்புற பாடல், இசை கச்சேரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. மேலும் விழாவில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய ஜெகத் ரக்ஷகன், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்து இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திமுக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிறது என்றார். புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 15 லட்சம் செலவில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியில் கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 இளைஞர் திருவிழா உப்பளம் பகுதியில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதியில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து நடத்திய இந்துக்கள் குடும்ப திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை, சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், கலிதீத்தால் குப்பம், சன்னியாசி குப்பம், மதகடிப்பட்டு, திருப்புவனைப்பாளையம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சார்பில் இந்துக்கள் குடும்ப திருவிழாவை கொண்டாடும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதில் பெண்களுக்கான கோலப் போட்டியில் அந்தந்த கிராமங்களில் நடைபெற்றது. கிராமங்களின் வீதி தோறும் அழகான கோலங்களை பெண்கள் அமைத்து சிறப்பு பரிசுகளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா மேடையில் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் பங்கு பெற்ற நடன போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, சிலம்பம், யோகா, கராத்தே போன்ற போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு திருபுவனை ராணே மதராஸ் கம்பெனி எதிரே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருபுவனை தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள், பெண்கள் குழுவினர் இணைந்து கிராமப்புற கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த போட்டிகளை நடத்தி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்டம், உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள், நாடக கலைஞர்கள், இசை கலைஞர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருபுவனை கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் சிறப்பாக செய்திருந்தார். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில்
புதுவை வேதபாரதி சார்பில் பாவை விழா கூடாரை வள்ளி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புதுவை வேதபாரதி சார்பில் பாவை விழா கூடாரை வள்ளி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது ஆலய நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் ஆங்கில மேல்நிலை பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாவை விழாவை துவக்கி வைத்தார். இதனை முன்னிட்டு அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் ஆங்கில மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் திருப்பாவை பாராயணம், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை வழங்கி பக்தி நிறைந்த சூழலில் இறைவனுக்கு பாடல்களை சமர்ப்பித்தனர். மாணவர்கள் அனைவரும் ஸ்ரீ ஆண்டாள் அருளை பெற்றனர். நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உற்சவதாரர்கள் செல்வராஜன், சாண்டா குடும்பத்தினர்கள் மற்றும் குமுக்காய நண்பர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான முழுமையான ஏற்பாடுகளை புதுவை வேதபாரதி ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் சிறப்பாக செய்து வைத்திருந்தார். நிகழ்ச்சியில் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் லீக் 2026 கிரிக்கெட் போட்டி உப்பளம் மைதானத்தில் 4 நாட்கள் நடைபெற்றது. இதில் 30 அணிகள் பங்கேற்று விளையாடினர். இறுதிப் போட்டியில் கபில்தேவ் சிசி அணியை வீழ்த்திய வேதா 12 அணி சாதனை படைத்தது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதிமுக மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி, ரோட்டரி சங்க தலைவர் ராம்குமார், அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையை வழங்கி பாராட்டினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் தலைமை சங்கத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் நெசவாளர்களுக்கு ஆண்டுதோறும் நெசவாளர் நல நிதி திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது போல் இந்த ஆண்டும் 237 நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிரதமர் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் நெசவாளர்களுக்கு நெசவு கூலிக்கேற்ப 25% உயர்த்தி 25% உற்பத்தி ஊக்கத்தொகையை ஆண்டுதோறும் வழங்குவது போல் 2024-25 ஆண்டில் 148 நெசவாளர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகையாக ரூபாய் 5,52,523 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்கள் கலந்து கொண்டனர். சேலியமேடு சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி முற்றுகையிட முயன்றவர்களை பேரிகார்டு அமைத்து காவலர்கள் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைப்பதற்கு புதுச்சேரியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இது தொடர்பாக பொதுநல அமைப்பினர் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் கடந்த வாரம் சேலியமேடு சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் பொதுநல அமைப்பினர் என 100க்கும் மேற்பட்டோர் முறைகேடாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி சுங்கச்சாவடி அருகே முற்றுகை போராட்டத்தை துவங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஊர்வலமாக வந்து காவலர்களால் அமைக்கப்பட்ட பேரிகார்டுகளை தள்ளி உள்ளே நுழைய முயன்றதால் காவல்துறையினர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தொலைபேசியின் மூலம் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு
பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார். சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர், அதுபோல் புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார். மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் தாம் புதுச்சேரியில் களமிறங்கி உள்ளதாக கூறிய அவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதியில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தன்னை பார்த்து பயப்படுவதால் தான் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சம்தான் இதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்றும் கூறினார். முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என அவர் வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பழங்குடியின மக்களுடன் சமத்துவ பொங்கல் விழா தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் உற்சாகமாக பங்கேற்று 500 மண்பானைகளால் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அப்யூப் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்புகளை வழங்கி மகிழ்வித்தார். முன்னதாக நமது பாரம்பரியம் கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்த அவர் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை உற்சாகமாக கொண்டாடினார். விழாவில் தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழா சமூக சமத்துவம், ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்புற கலைஞர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியதாவது, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பொங்கலை கொண்டாடி உள்ளோம். புதுச்சேரியில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த மாதம் இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருகிறோம். இந்த மக்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது, மறுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு வீடு கூட இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. உங்களுக்கு வீடு கட்டி தர நடவடிக்கை எடுத்து வருகிறோம். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். புதுச்சேரி பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த பெண் வழக்கறிஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் விஜயலட்சுமி தலைமையில் தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் பிரபாகரன் உடனிருந்தார். புதுச்சேரி ஊப்பளம் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் லக்ஷ்மணன் அலெக்சாண்டர் தலைமையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வில்லியனூர் தொகுதி எல்ஜேகே கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுரம் வீதியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு மகளிர்களும் குழந்தைகளுக்குமான போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு தங்க காசுகளும், குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சிகளும் பரிசு பொருளாக வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் புடவைகள் மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு. புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருகிறோம். புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் பழங்குடியின மக்களுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார்.
ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரும் ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளருமான ஆறுதடி போசியா அவர்கள் தனது 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தார். இந்நிகழ்வில் ஆறுதடி போசியா மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து மனமார்ந்த வரவேற்பு அளித்தார். உடன் தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அபியூப் கான் உடனிருந்தார். ஆறுதடி போசியா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அவர் சம்பாதிக்கும் பணத்தை தனக்காக அல்ல மக்களுக்காக செலவிடுகிறார். இந்த மனப்பான்மை எனக்கு மிகுந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதனால்தான் எனது ஆதரவாளர்களுடன் இணைந்து அவர்களை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டோம். இந்த கட்சி எதிர்காலத்தில் புதுச்சேரியில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்றார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தின் தலைமை போதகர் வின்சென்ட் ஆபிரகாம் உயிரிழந்த நிலையில் ட்ரினிட்டி பேராலய வளாகத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தலைமை போதகர் வின்சென்ட் ஆபிரகாம் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த அன்பே சிவம் மகளிர் சுய உதவி குழு தலைவி தனலட்சுமி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். உடன் பொதுச் செயலாளர் துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், அரியாங்குப்பம் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி வால்முனி ஆகியோர் உடனிருந்தனர். எஸ்ஐபி அபாகஸ் சார்பில் பாட்டனூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற மண்டல அளவிலான அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முதல்வர் பரிசுகளை வழங்கினார். சென்னை தலைமை இடமாக கொண்ட இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 1050க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களில் எஸ்ஐபி அபாகஸ் மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாகஸ் போட்டி நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி புதுச்சேரி அடுத்துள்ள பாட்டனூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். 2 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 700 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் எஸ்ஐபி அபாகஸின் தலைமை அதிகாரி சஞ்சீவ் மேனன், மாநில தலைவர் ரவிசங்கர், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத், சர்க்குணம் மற்றும் அவரது அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர். வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷனில் வழங்கும் பரிசு பொருட்கள் தொகுப்பில் பச்சரிசி, நெய், பருப்பு, வெல்லம், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரூபாய் 750 மதிப்புள்ள 5 வகை பொருட்களின் பொங்கல் பொருட்களின் தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி கடந்த வாரம் துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் SS நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 5 வகை பொருட்களின் பொங்கல் பொருட்களின் தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி கடந்த வாரம் துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் SS நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 நிகழ்ச்சியில் புதுச்சேரி இளைஞர்கள் சார்பில் ஜனங்களின் நாயகன் ஜனநாயகன் என்ற விருதினை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியில் கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 இளைஞர் திருவிழா உப்பளத்தில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன்,
மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 நிறைவு விழாவில் ஜனவரி 2 முதல் ஜனவரி 11 வரை நடைபெற்ற 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 3000 இளம் திறமையாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு விழா அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கொட்டும் மழையிலும் எழுச்சியுடன் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையில் அவர் பேசுகையில், இந்த இளைஞர் திருவிழா இன்னும் பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற வளர்ந்த நகரங்களைப் போல புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும். இளைஞர்களை நல்ல பாதையில் வழிநடத்தினால் புதுச்சேரியை இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். விவேகானந்தர் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர்களை நம்பினார். அந்த நம்பிக்கையை இன்று நம்ம இங்கு கொண்டு வந்துள்ளது. என் இலக்கு புதுச்சேரி 2050. அதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியம். உத்தரகாண்ட் சென்று வெற்றி பெற்ற புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் பெருமைக்குரியவர்கள். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவர் தாமோதரன் அவர்களிடம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அணியில் வாய்ப்பு வழங்க வேண்டும், போலி ஆவணங்களுடன் பிற மாநிலத்தவர்களை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். பலர் வேலை வாய்ப்பு இன்றி உள்ளனர். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அண்ணா திடல், அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல திட்டங்கள் எங்கள் போராட்டத்திற்கு பிறகே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. அனைவரும் ஒன்றிணைந்து புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், பொதுச் செயலாளர் பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளைஞர்கள் சார்பாக ஜனங்களின் நாயகன், ஜனநாயகன் என்ற விருதினை வழங்கி கௌரவித்தனர்.